டியோ தமிழர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த அண்ணனுக்கு திருமணம், தங்கை தங்கும் விடுதியில் உயிரிழப்பு. பலாப்பழத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட வயோதிப பெண், இளைஞர் கைது. காத்தான்குடியில் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட வீட்டிற்கு அருகில் இருந்து கைக்குண்டு மீட்பு. கெக்கடுவ பிரதேசத்தில் திருமணம் செய்து கொண்ட நபர் ஒருவர் தேனிலவை கழிப்பதற்காக தங்கும் விடுதி ஒன்றுக்கு சென்றிருந்த வேளை அங்கு அவருடைய தங்கை சென்றுள்ளதை அடுத்து அங்கிருந்த நீச்சல் தடாகத்தில் நீந்தி நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில், அம்பலங்கொட துயலையில் வசித்து வந்த திருமணமாகாத பெண் ஒருவர் இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய திருமணத்திற்காக வருகை தந்த அண்ணன் திருமண நிகழ்வு முடிந்ததன் பின்னதாக தேனிலவை கழிப்பதற்காக கெக்கடுவ பின்னதுவ பிரதேசத்தில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றுக்கு சென்றிருந்த வேளையிலே அவரை பார்ப்பதற்காகவே அவருடைய தங்கையும் அம்மாவும் தங்கையுடைய காதலனும் சென்றிருந்த வேளையில் தங்கும் விடுதியில் உள்ள ஊழியர்களிடம் நீச்சல் தடாகத்தில் நீந்துவதற்கான அனுமதியை பெற்ற பின்னதாகவே தங்கையும் அவருடைய காதலனும் சென்று நீந்தி கொண்டிருந்த வேளையில் திடீரென்று குறித்த பெண் நீரில் மூழ்கியுள்ளதை அடுத்து அவரை உடனடியாக மீட்டு அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையிலே குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் பிரேத பரிசோதனையில் குறித்த பெண் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அவர்களுடைய குடும்பத்தினரை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனாவில் மெர்சிபுர பகுதியில் 79 வயது ஓடிய வயோதிப பெண் ஒருவரை இளைஞர் ஒருவர் பலாப்பழத்தினால் தாக்கி கொலை செய்துள்ளார். இன்னும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போது மெர்சிபுரம் வடவன கிராமத்தில் வசித்து வந்த 79 வயது உடைய 4 பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு குறித்த இளைஞரினால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இரு குடும்பங்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறிலே குறித்த இளைஞர் ஆத்திரமடைந்து வயோதிப பெண்ணை பலாப்பழத்தால் தாக்கியுள்ளதாகவும், அவருடைய தலையில் பலமாக அடிபட்டுள்ளதை அடுத்து அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ள போதும் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் பிரேத பரிசோதனைகளில் குறித்த பெண் பலாப்பழத்தினால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பலாப்பழத்தினையும் போலீசார் மீட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் குண்டு வீச்சு இடம்பெற்றுள்ளதை அடுத்து அந்த வீட்டிற்கு அருகாமையில் கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கைக்குண்டானது நேற்றைய தினம் இரவு மீட்கப்பட்டுள்ளதாகவும், பூனச்சி முனையில் பச்சை வீட்டு திட்டம் என்று அழைக்கப்படும் பகுதியில் உள்ள பள்ளி வீட்டிற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றின் முன்னால் உள்ள வடிகானுக்குள் இருந்து இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு கைக்குண்டு இருப்பதாக அதனை கண்காணித்தவர்கள் போலீசாருக்கு தகவலினை வழங்கியதை அடுத்து அதன் அடிப்படையில் போலீசார் பாதுகாப்பான முறையில் கைக்குண்டை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில், இதேவேளை இந்த கைக்குண்டு மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் உள்ள வீட்டின் மீது கடந்த 15ஆம் திகதி திங்கட்கிழமை அன்று இனம் தெரியாத நபர்களினால் கைக்குண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tiotamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.